Hi friends, how to cook சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க friends, இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பரா நல்லா அழகா நம்ம சிக்கன் குழம்பு வந்திருக்கு பாருங்க. இந்த சிக்கன் குழம்பு தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம். இந்த சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயமா ஒரு 3 வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சியை நான் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். 2 துண்டு கிராம்பு, 2 துண்டு பட்டை. இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் தக்காளி பியூரியும் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியை போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அரைச்சி. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் இன்றைக்கி அரை தேங்காய் மூடியை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் கூட 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உடச்சக்கல்ல 1 ஸ்பூன். முந்திரி முழு முந்திரியாக நான் 3 சேர்த்துருக்கேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்மளா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் போதும். இப்போ நம்ம சிக்கனை செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3லேருந்து 4 கிராம்பு, ஒரு 4 துண்டு பட்டை. இது சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது சிக்கன் எல்லாம் நல்லா சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். எல்லாம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா சிக்கனில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்ச தக்காளி விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு பச்சை வாசனை போனதும் மசாலா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் குழம்பு மசாலா நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். சிக்கனில் நல்லா மசாலாலாம் ஒன்றா ஒட்டணும்னு சொல்லி நல்லா கிளறி விட்டுட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விடுக்க வரைக்கும் நம்ம வச்சிடலாம். இப்போ 3 விசில் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். எந்த அளவுக்கு நம்ம சிக்கன் குழம்பு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா குழம்பு கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் கிரேவியை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும்னு சொல்லி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம்.
கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக, நல்லா கலர்ஃபுல்லாக, நல்லா டேஸ்ட்டாகவும், நல்லா காரசாரமாகவும் இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப்